இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ பாக்யா ஒரு பக்கம் கண்டிப்பாக குற்ற உணர்ச்சி லைட்டாக குறுகுறுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா அது ஆக்சுவலாக குறுகுறுக்க தேவையே இல்லை, இருந்தாலும் குறுகுறுக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய மாமியார், நம்ம அத்தை, அவங்கள தான் நம்ம இன்னொரு தாயாக பார்த்தோம். அவங்க அந்த வீட்டை விட்டு போகும்போது நம்ம தடுத்து நிறுத்தாம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி எபிசோட்லேயும் தெளிவாக தெரியுது. இப்போ அவங்க டேரெக்டாக எல்லோரும் மாற்றி புலம்பி பேசி இப்படி பாட்டி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி போய் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இவர் தாத்தா என்ன சொல்லிடுறாரு, அவள் பட்டு தெரிஞ்சுட்டு வரட்டும், நான் தடுத்தேன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குவா. திருப்பி ஏதோ என் பிள்ளையை நான் பார்க்க விடாமல், என் பிள்ளை கூட நான் இருக்க விடாமல் நீங்கள் தான் செஞ்சீங்க, இந்த காரியங்களை செஞ்சீங்கன்னு ட்ராமா பண்ணிருப்பா. போய் கொஞ்ச நாள் 2 கண்டிப்பாக வந்துடுவா, தொண நீங்கள் ஏதாவது தொல்லை பண்ணிருப்பா, அவள் போயிட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். மற்றவங்களாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் நான் தடுத்து இருந்திருக்கணும். ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணும்போது அவர் முன்னாடி இல்லை நீங்கள் இங்கேயே இருந்துருங்க அத்தைன்னு சொல்லி சொல்கிறதில்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொல்லாமல் விட்டேன் நான். ஆனால் அவங்க கண்டிப்பாக என் மேலே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, உன் வேலையை மட்டும் பாருமா, நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே அங்கே அவங்க உள்ளார வந்த உடனேவே டக்குன்னு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு நேராக ராதிகாவோட அம்மா உள்ளே போயிட்டு அவங்க அப்படியே ராதிகா அப்படின்னு கூப்பிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு என்ன வழி தெரியாதா, எதுத்த வீடு தானே, அதுக்கு எதுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி ஆக்சுவலாக எதுத்த வீடாக இருந்துச்சு, இப்போ வேறு ஏதோ புது வீடு பார்த்தாங்க, வேறு வீடு, முன்னாடி ராதிகாவுடைய வீடாக இருந்த வீடு இது கிடையாது. ஸோ உடனே இல்லை நான் அவங்க இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படின்னா, தங்க போகிறாங்களா, அதெல்லாம் எதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. ப்ரெக்னன்சி விஷயத்தை சொன்னதுனால அங்கே பெரிய சண்டை ஆகி போச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் வேறு வழி இல்லாமல் கிளம்புனோம். கோபி தான் இவங்களே வர சொல்லிட்டாரு அப்படிங்கிறலாம் சொன்ன உடனே, அவருக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கும் அறிவு இல்லை, அந்த அம்மாக்கு ஏற்கனவே ஒன்றை பிடிக்காது என்ன பிடிக்காது, ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும், இங்கே மூஞ்சி தூக்கிட்டு இருக்கோம், இது வீடே சின்ன வீடு, இது எங்கே தங்க வைப்போம், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி தனியாக கோபிகிட்ட வேற இன்னும் திருப்பி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன உன் மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கு நான் அது பிடிக்கலையா அப்படின்னு பேச, அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் உங்களை மகாராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசுகிறார். இதுக்கப்புறமா ராதிகா ரூமுக்கு கோபியை கூப்பிட்டு போயிட்டு அங்கேயும் வச்சு சொல்கிறாங்க, இது தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்க, இப்போ என்ன உங்கள் அம்மாவில் மாடிப்படி ஏற முடியாதுன்னா கீழே ஒரு ரூம் தான் இருக்குது, என்ன செய்கிறது அதுன்னு பேச, லிஃப்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு நக்கலாக லிஃப்ட் வச்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க. இது ஃப்ளாட்டு, எப்படி லிஃப்ட் வைக்க முடியுங்கிறாங்க. சரி ஓகே, முன்னாடி இருந்த வீட்டில் ஃப்ளாட் சிஸ்டம்லாம் கிடையாது, இப்போ ஏதோ புதுசாக பல சிஸ்டங்கள் புதுசாக இருக்குது, ஏதோ வீட்டுக்கு கொண்டுட்டாங்க போல், வேறு ஏதோ ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ இதை பற்றி ஒன்றா திருப்பி பேச ஆரம்பிச்சு உடனே இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு இருக்கிறதுனால, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், இது இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவங்க புலம்ப. எங்கள் அம்மா என்ன தப்பு, எங்கள் அம்மா நீ சொல்லுன்னு சொன்னதுனால தான் எல்லாத்துக்கிட்டே நீ ப்ரெக்னெண்ட் ஆனது சொன்னேன், இப்போ அதனால தான் பிரச்சனை ஆச்சு, இப்போ எங்கள் அம்மாவாச்சும் என் கூட இருக்கேன்னு வந்துட்டாங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னா இவங்க தண்ணின்னு கேட்டே இருக்காங்க. ஈஸ்வரிக்கு அங்கன்னா தண்ணி எடுத்து வர்றதுக்கு இந்த பக்கம் பாக்கியா ஓடி வருவாங்க, இந்த பக்கம் ஏழில் அந்த பக்கம் அமிர்தா ஜெனின்னு எல்லாரும் ஓடி வருவாங்க. இப்போ யாரும் ஓடி வரல. அதனால இவங்களே எங்கே ராதிகா எங்கே அப்படின்னா ரூமுக்குள்ளே அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. உடனே அவங்க திரும்பி போக பார்க்க, எங்கே போகிறீங்க, அவள் பேசாமல் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்னா, அவளுக்கு என்ன உடம்பா சரியில்லை அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வேலை செய்யக்கூடாதா, நான்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ வேலை செஞ்சேன் அப்படிங்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, தண்ணின்னு கேட்குறேன், யாருமே கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னா, ஏன் தண்ணி வேணால் எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இது நான் கோபிகிட்ட சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னா என்ன தலையெடுத்துருவார் அவர். தலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஏற்கனவே எனக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் இங்கே வந்ததும் பிடிக்கல அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க கமலா. ஒன்று என்ன இப்படி பேசுகிற அப்படின்னா, ஆமாம் எனக்கு பிடிக்கல, அதுதான் சொல்ல முடியும் நான், நீங்கள் இதில் வேறு இங்கே அவர் தான் கூப்பிட்டாருன்னா கிளம்பி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, என்ன நான் இந்த வீட்டை விட்டு நான் கொஞ்ச நாள் என் பையனுக்காக இங்கே வரலான்னு நினச்சேன், எப்போ நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னியோ அப்போவே நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி பார்த்துக்கலாங்கிறாங்க. ஏற்கனவே ராதிகாவோடம்மா ராதிகாட்டே நான் எதுவுமே பண்ணாமல் அவங்கள அந்த வீட்டோட துரத்துறேன் பாருன்னு அவங்க சவால் வேறு விட்டுருந்தாங்க. இதில் பால் இருக்கா, டீ போடணும் அப்படின்னு அவங்க கேட்க உடனே நக்கலாக சிரிச்சுட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க கமலா. அப்படி அங்கங்கே கையை நீட்டும் போது தட்டி விட்டு கடைசியில் என்ன ஆகிடுது, பால் கொஞ்சம் லைட்டாக கொட்டிடுது. உடனே இதை யார் க்ளீன் பண்ணுவா அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேட்க, உடனே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் நீ க்ளீன் பண்ணல, நான் மகளை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லுன்னு போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரே முதல் நாளே ஒரு பிரச்சனையும் கடுப்புமாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ஜெனிக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செடியன்னு ஒரு 2 சாக்லேட்லாம் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக கொடுத்து, சின்ன நம்ம லவ் பண்ணும்போது கொடுத்த சாக்லேட்லாம் சொல்லி, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நீ எல்லாத்தையும் விட்டு எனக்காக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் அதுக்காக நான் எல்லா நேரமும் தப்பு பண்ணுறவன் கிடையாது, நம்ம புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ இன்னொரு தடவை அந்த மாலினி விஷயத்தை பற்றி பேசி மாலினிக்கு குழந்தை இருக்கான்லாம் கேட்காத அப்படின்னு உடனே சரி ஓகே நான் எப்படியாவது குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன்னு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் இப்போதைக்கு முடியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை நாள் ஈஸ்வரி அந்த வீட்டை தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ